ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி பிரிஸ் கிச்சன். வீக்கெண்ட் தாங்க இன்னைக்கு. ரொம்ப எழுதுக்கும் போதே சோம்பேறித்தனமா இருந்தது. காலையில கஞ்சியோட விட்டுட்டேன். மத்தியானம் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஏதாவது லஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான்வெஜ் பெருசா சாப்பிடணும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ வீட்டுல எக் மட்டும் இருந்தது. எக் வச்சுட்டு ஏதாவது ரெசிபி பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆஸ் யூஷுவல் எப்போ போல முட்டை குருமா அந்த மாதிரி பண்றது, எக் ஃப்ரைட் ரைஸ் பற்றிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு யோசிச்சு இன்னைக்கு எக் பிரியாணி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த டிஷ் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் செக் பண்ணி பாருங்க ரெசிபியை. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம தேவி பிரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த அரை காப்படியில் 1.5 காப்படி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் சீரக சம்பா அரிசியில் பண்ணலாம் எக் பிரியாணி. ஸோ 1.5 காப்படி அரிசி நல்லா எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீளமாக பாஸ்மதி ரைஸ் வரும். ஸோ 1 மணி நேரம் பக்கம் நல்லா நான் கழுவிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் பக்கம் ஊற வச்ச அரிசியை. இப்போ தேவையான காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு ஒரு சம அளவு எடுத்துருக்கேன், அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் புதுசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை 2 குட்டி சைஸ் எடுத்திருக்கேன், ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய், அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்ந்த மாதிரி இருக்கணும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 துண்டு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்ச ஒரு குட்டி ஆனியனை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோர்ஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு குட்டி வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துப்போம் ஒரு பேஸ்ட்டாக. ஸோ இதுதாங்க பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் தரப்போகுது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் நார்மலாக பிரியாணி குஸ்கா ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம எக் ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி இப்போ குஸ்கா பிரியாணி பண்ண போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் மணக்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக நெய் விட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் ஆட் பண்ணால் ஃப்ளேவர். கூடவே கொஞ்சமாக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு பெரிய பட்டை நான் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்போ சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் வச்சு நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ பச்சை வாசனை போன அப்புறமா இந்த நீல வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி பொறுத்த வரைக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு வெங்காயம். ஸோ ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக பார்த்து நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தொக்கா மசாலா வர அளவுக்கு நம்ம இப்போ வதக்கி எடுத்துப்போம். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு மசஞ்சு கிடச்சிரும். ஸோ கூட கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி தனியா பொடி சேர்ந்து தான் நான் அரைப்பேன். ஸோ அந்த காம்பினேஷனில் இருக்க மிளகா பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன், புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரை காப்படியில் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி அளந்தேன். ஸோ அதனால் 2.25 கப் அளவுக்கு நான் வந்து இப்போ தண்ணி மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1க்கு 1.5 தான் மெஷர்மெண்ட். அந்த அளவில் நீங்கள் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2.25 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன்.
தண்ணி ஆட் பண்ண அப்புறமா நம்ம நல்லா ஊறுன பாஸ்மதி ரைஸை இதோட ஆட் பண்ணி போகிறோம். பாஸ்மதி ரைஸ் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நீளமாக வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க உடஞ்சிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீளமாக நமக்கு பாஸ்மதி ரைஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாச்சு. ரொம்ப கிண்டிடாதீங்க, பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இதில் பாதி வெந்த அப்புறமா நம்ம வந்துட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக் கேக் பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக சைடில் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தம் போட வேண்டியதான். ஒரு பாதி வேக்காடு, அதாவது அரை வேக்காடு வந்துடுச்சு ரைஸ் எல்லாம். ஸோ சின்ன பர்னரில் மாற்றிட்டு நான் தம் போட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண சீரகம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிப்போம். அதுக்கு முன்னாடி அங்கே பிரியாணி நல்லா கொதி வந்து அரை வேக்காடை வந்துடுச்சு. அதை முதல்ல தம் போட்டுடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தம் போட்டுடலாம். ஒரு லெட் போட்டுட்டு மேலே கனமான துணியை போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த இடித்த உலக்கையை தான் கவுக்க போகிறேன். ஸோ இந்த கல் வந்து இடிக்கிற கல்லை நான் இப்போ கவுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நமக்கு எக் கேக் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 முட்டை அளவு முட்டையில் நான் வந்து எக் கேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 பேர் சாப்பிட போகிறோம். ஆளுக்கு 2 முட்டை அப்படின்ற ஒரு இதில் நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்டீம் ரெடியாக இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு எக் கேக் இந்த பக்கம் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ எக் கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம போட்ட எண்ணெய்லாம் மேலே மிதங்குது. ஸோ இது ஆறினப்புறமா குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எக் கேக் ரெடி. அந்த பக்கம் பிரியாணியும் சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க போகிறேன். எக் கேக் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடிக்கிற உலக்கையை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. வாசனையே கமகமான்னு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்லேயும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் கேக்கை மேலே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பெல்லாம் ஆன் பண்ண தேவையில்லை. அந்த ஹீட்லேயே நீங்கள் 5 மினிட்ஸ் எக் கேக் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான எக் கேக் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் இருக்க மசாலாவோட சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ண எக் கேக் எல்லாமே மேலே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் கிட்ஸ்க்குலாம் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.